அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது டீடாக்சிஃபிகேஷன் முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளோட உடல்ல இருக்க கழிவுகளை எல்லாமே நீக்கிறதுக்காக இந்த முத்திரையை நம்ம செய்ய போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கைகள்ல நல்லாவே விரிச்சுக்கணும். 4 விரல் நல்லா இப்படி விரிச்சுட்டு, இப்போ இந்த கட்டை விரல நுனியை கொண்டு வந்துட்டு இந்த மோதிர விரலோட அந்த 3வது அந்த கோடு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல போய் நம்ம அப்படியே டச் பண்ண போறோம். இந்த இடத்துல இப்படி டச் பண்ண போறோம். அதே மாதிரி இப்போ நம்ம இடது கையிலுமே அந்த மாதிரி பண்ண போறோம். கைகள் வெள்ள விரல்கள் எல்லாமே விரிச்சு வச்ச மாதிரி இருக்கணும். இப்படி சேர்த்து வைக்க தேவையில்ல. அப்பதான் நம்ம தொடறதுக்கு அப்படி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி விரிச்சு வச்சுட்டு அப்படியே ஒரு சில வினாடிகள் இருக்கலாம். நான் இப்போ அர்த்த பத்மாசனால உட்காந்துருக்கேன். முதுகு தண்டை நல்லா நேரா வச்சுட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரை காலையில விடிய காலையில செஞ்சாலே ரொம்பவே நல்லது. அப்படி நம்ம அதே மாதிரி நம்மளோட இரவு டைம்லயுமே நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடியுமே இதை செஞ்சலாம். ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிடங்கள் இதை செஞ்சோம்னா நம்மளோட உடல்ல இருக்க அந்த கழிவுகள் எல்லாமே தீரும். இப்ப எப்படி நம்ம சுத்தப்படுத்துறோமோ, நம்ம வீடுகளை இல்லாம சுத்தப்படுத்துறோமோ, அது மாதிரி நம்ம உடல்ல நம்ம முழுமையா இதை சுத்தப்படுத்தும். நிறைய டெய்லி நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம என்னவோ நிறைய உணவுகள்லாம் நிறைய எடுத்துக்கிறோம். துரித உணவுகள்லாம் எடுத்துக்கிறோம், இல்ல வேற மாதிரி எல்லாம் உணவுகளை எடுத்துக்கிறோம். அதெல்லாம் கழிவுகள் அப்படியே சிலது நம்ம உடல்லே தங்கிடும். ஸோ ஃபுல்லாவே அந்த ஃப்ளஷ் அவுட் பண்றதுக்காக, அது வெளியில கொண்டு வரதுக்காக இந்த முத்திரை ரொம்பவே அவசியம். மறுபடியும் இன்னும் ஒரு முறையும் செஞ்சிடலாம். நான் அப்படியே இது பண்ண மாதிரி நம்ம கை விரல்களை நம்ம நீக்கியே வச்சிருக்கணும். நம்மள சேர்த்து வைக்க வேண்டாம். நீக்கி வச்சுட்டு அப்படியே கீழே வச்சுட்டு மடி மேல வச்சுட்டு ஒரு 5 முறை ஒரு மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.